சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பதவி ஏற்கும்போது பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏற்பட்டது. அதில் முக்கியமாக எடப்பாடி அவர்கள் விஜயை பார்த்து வணக்கம் வைக்கும்போது விஜய் திருப்பி வணக்கம் வைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் பதவி ஏற்கும்போது அவரோட முக ரியாக்ஷன்ஸ்களும், உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்கும்போது விஜய் அவர்களுக்கு வணக்கம் வைக்காதது மற்றும் பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல் முறையாக விஜய்க்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த ஆட்சி அவர் முதலமைச்சராக ஏற்றதுக்கு அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக இன்றைக்கு சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு பதவி ஏற்றுக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பதவியேற்க வராரு. பதவியேற்கும் போது அவர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரியாக்ஷன்ஸ் தான் எல்லாருமே ஒரு மாதிரி இவ்வளோ வைத்தறிச்சலோடு இருக்காரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, என்னடா நான் பணம் கொடுத்து நான் உன்னை நடிக்க வச்சு பணம் எடுத்த எனக்கு எதிராக நீ முதலமைச்சர் ஆகிட்டேயா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி அவரோட மனசுக்குள்ளே இருக்கிறத மக்கள் வெளியில் பேசுகிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் பதவியேற்கிறதுக்காக தன்னோட சான்றிதழோடு வராரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு. அப்படி வணக்கம் வைக்கும்போது விஜய் அவர்களுக்கும் வணக்கத்தை வைக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவருக்கு செய்யலை. விஜய் அவர்கள் கோட் சூட் போட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்ததை மக்கள் எல்லாருமே, என்னங்க நீங்கள் என்ன மன்னர் பரம்பரையா, 1000 தான் இருந்தாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு சட்டசபை மாண்புன்னு இருக்குல்ல, ஒரு சட்டசபை உறுப்பினர் வணக்கம் வச்சா கூட முதலமைச்சர் அவர்கள் திருப்பி வணக்கம் வைக்கிறது ஒரு சட்டசபை மாண்பு தானே, அதை கூட ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் இன்றைக்கி வறுத்து எடுத்துகிட்டு வராங்க. முதல் நாள்லேயே விஜய் இந்த அளவுக்கு ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, பதவியேற்ற உடனே ஏன் இவ்வளோ பெரிய வன்மம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இடத்துலையும் விஜயை விமர்சிதான் நான் பார்க்கல. அப்படி இருந்தும் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிறாரு. நேற்றுக்கு வீரமணியெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. நேற்றுக்கு திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களாம் போய் நேராக போய் பார்த்துட்டு வராரு. ஆனால் எடப்பாடியார் அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு மரியாதையை அவமரியாதையை செய்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இன்னும் போக போக தான் இவரோட சுயரூபங்கள் வெளியே வரும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க வராரு. அப்போது முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருக்கும் போது எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவருமே ஒரு சட்டசபை மாண்பு மீறி ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வணக்கம் வைக்கணும்னு கூட இல்லாத போய் அப்படியே அவரை பார்க்காத மாதிரியும் சைன் பண்ணிட்டு வந்துடுறாரு. இந்த ஒரு விஷயம் ஒரு பேசு பொருளாகிக்குது. அடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வராங்க. அவங்க சைன் பண்ணுறாங்க. நேராக விஜய்க்கு போய் விஜய் எழுந்து நின்று மரியாதை செய்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் பேசுகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின்கிட்ட சொன்னதும் இல்லாத ஏவா வேலு இந்த நிலைக்கு காரணமான, அதாவது திமுக இந்த நிலைக்கு காரணமான ஏவா வேலு அவர்களிடம், அதே மாதிரி இவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு காரணமாக அந்த ஏவா வேலு அவர்களிடம் போய் நிற்கிறாங்க. நின்று நன்றி தெரிவிக்கிறாங்க. நன்றி தெரிவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதில் முக்கியமாக நாம் சொல்லணும்னா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே என்ன சொல்கிறாங்க, இது ஒரு நல்ல நிகழ்வு, எல்லாரும் கடைசி வரைக்கும் அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறாங்க. 233 தொகுதிகளுடைய எம்எல்ஏக்கள் பதவி இருக்கிறாங்க. அதனால் இது கொஞ்சம் ஒரு முக்கியமான நிகழ்வு, அமர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரேமலதா மேடம் வந்தாங்க, பேசினாங்க. உடனே பதவி ஏற்றுட்டு வெளியே போய் நியூஸ் சேனலுக்கெலாம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இந்த சட்டசபை மாண்பை முதல் நாள்லேயே சிறப்பாக செஞ்சிட்டாங்க. அதேமாதிரி CV சண்முகம் அவர்கள் சட்டசபைக்கு பதவி ஏற்காமலே வெளியில் போனதாக சொல்கிறாங்க. அது என்ன காரணத்துக்காக போனாங்க அப்படின்னு தெரியல. அதிமுகவில் ஏதோ ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவருமே பதவி ஏற்கல. அதேமாதிரி தாவேகாவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் தங்களுடைய வெற்றி சான்றிதழையே கொண்டு வரல. சிவகாசி தொகுதியை சேர்ந்த அந்த பெண்மணி வெற்றி சான்றிதழே இல்லாத பதவி ஏற்க வந்திருக்காங்க. உடனே இல்லைங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏற்பட்டது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த கணேஷ்குமார் அவர்கள் முதல்ல வராரு. அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் திருப்பி வணக்கம் வைக்கிறாங்க. இது நடக்குது. அடுத்ததாக சௌமியா அன்புமணி அவர்களை கூப்பிட்றாங்க. அவங்களும் வரும்போது எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாங்க. விஜய் அவர்களும் சிரிச்சுக்கிட்டே வணக்கம் வைக்கிறத பார்ப்போம். இந்த மாண்பெல்லாம் சிறப்பாக இருக்குது, அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ முதல் நாளிலே இவ்வளவு விஷயங்கள் இந்த சட்டசபையில் நடந்திருக்கு. பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழனுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா வேட்டி சட்டை. இந்த வேட்டி சட்டைக்காக பல பிரச்சனைகள் ஏற்கனவே வந்திருக்கு.
மெர்சல் படத்தில் கூட இவர் ஃபாரினுக்கு போகும்போது வேட்டி சட்டை கட்டியிருக்கிறதுனால விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீன் வச்சு அப்படியே ஃபயர் விட்டாங்க. அங்கெல்லாம் அப்படி ஃபயர் விட்ட விஜய் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, சட்டமன்றத்துக்குள்ளே கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு வராரு. இது எந்த மாதிரியான கலை? இது வந்து ஒரு ஆங்கிலேய கலாச்சாரம் தான். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தாலும் கூட கோட் ஷூட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேய கலாச்சாரமாக தான் இருந்திருக்கு. தமிழ்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு கோட் ஷூட் போட்டுன்னு வந்து இப்படி நெக்கெல்லாம் அமர்ந்துருக்கலாம். மக்கள் இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றுக்கு பதவியேற்பு விழாவில் கூட முதல் வரிசையில் த்ரிஷாவை கூப்பிட்டு வந்து அமர வச்சுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போவே விஜய் மீது வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு முதல் நாள் சட்டசபை கூடியிருக்கு. இன்றைக்கு வந்து பதவியேற்கிறாங்க. இந்த முதல் நாளே தன்னோட மக்களுக்காக வட மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு இடத்துல நெல் கொள்முதல் அப்படிங்கிறது சரியாகவே நடக்கலை. அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் சரியான கொள்முதல் நடைபெறலை. மத்திய நுகர்வோர் இணையத்துக்கு இதை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை வந்து நீங்கள் ரிவர்ஸில் எடுத்து நீங்கள் தமிழ்நாடு அரசே இதை வந்து நெல்லாம் கொள்முதல் பண்ணுங்கள். நிறைய இடத்துல தேங்கி கிடக்கு, மழை வர வந்துருச்சு. வட தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுடைய நெல்கள் வந்து கொள்முதல் செய்யாமல் நிறைய இடங்களில் கோணிப்பைகள் கிடைக்கல, நிறைய இடங்களில் அமௌண்ட் வந்து இன்னுமே போடலை, வாங்கணும். அதாவது நெல் கொள்முதல் பண்ணதுக்கு இன்னமும் பணம் போடாமல் இருக்குது. விவசாயிகளுடைய கண்ணீரால் அந்த நெற்கள் எல்லாம் நனைஞ்சி பாழா போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். இன்றைக்கு வந்து அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு விஜய் அவர்களே. உடனடியாக இந்த விஷயத்தை செய்யுங்க. மத்திய நுகர்வோர் இணையத்துக்கு கொடுத்ததை நீங்கள் தமிழ்நாட்டு அரசு இதை நேரடி கொள்முதல் நிலையங்களை மறுபடியும் எடுக்கணும், விரைவாக இதெல்லாம் கொள்முதல் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காரு. என்னதான் இருந்தாலும் எப்பவும் போல 1000 பேர் அரசியலில் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாலும் கூட, மற்ற விஷயங்களில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட, தொடர்ந்து இந்த மக்களுக்காக உடனுக்குடனே குரல் கொடுக்கறதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்போதும் இருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபிச்சிருக்காரு. அவருடைய கோரிக்கையை ஏற்று விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை செய்வாரா, விவசாயிகளுக்கு இது ஒரு நன்மையை செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி நேற்றைக்கு அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னா 200 யூனிட் ஒவ்வொரு வீடுகளுக்கும் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான், இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு. ஆனால் இன்றைக்கு என்ன அந்த மாதிரியான நிலை இல்லை. 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற 500 யூனிட்டுக்குள்ளே இருக்கிற வீடுகளுக்கு மட்டும்தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்து வரும். அப்படி தான் நாங்கள் இந்த இலவசத்தை கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தார். இது வந்து மக்களிடையே ஒரு பேசு பொருளாக இருக்குது. என்னங்க, வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, இப்போ வந்த பிறகு 200 யூனிட் வந்து ஃப்ரீன்றது 500 யூனிட்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஃப்ரீயா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஈட்டிருக்காங்க. இதை தாண்டி பல விஷயங்களை எதிர்பார்த்தாங்க மக்கள். இந்த தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து, இதை முக்கியமாக எதிர்பார்த்தாங்க. இது வந்து இந்த இதையும் முதல் கையெழுத்தா போடுவாங்கன்னு எதிர்த்தாங்க. ஆனால் இதுவும் நடக்கலை. அடுத்ததான் 2500 ரூபா மாதம் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தில் கையெழுத்து போடுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த திட்டமும் நிறைவேற்றப்படலை. அதே மாதிரி அடுத்ததாக 6 சிலிண்டர், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மகளிர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த திட்டமும் இப்போதைக்கு எதுவும் செயல்படுத்துகிற மாதிரி தெரியல. விவசாய கடன்கள் தள்ளுபடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாலும் கூட ஒரே ஒரு வாக்குறுதியை இப்போது அவர் வந்து கையெழுத்திட்டிருக்காரு. அதுவும் கூட நிபந்தனையோடு கையெழுத்திட்டிருக்காரு. மக்கள் மத்தியில் இது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு என்கிட்ட காசு இல்லை, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சூசகமாக பேசியிருக்காரு. வருங்காலங்களில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.